ஃபீஸ் அதிகமா கட்ட வேண்டாம். ஸ்கூல்ல எல்லாம் சேர்க்கலன்னா ஃபீஸ் கட்ட வேண்டாம். எதுவுமே பண்ண வேண்டாம். ஒரு பெரிய காஸ்ட் கிடையாது. அதே நேரத்துல ஸ்கூலுக்கு அனுப்புறதுனாலங்க தான் பிள்ளைங்களும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி கண்டிப்பா கெட்டு போறாங்கன்றது வந்து 100% சொல்ல முடியும். நெறைய நல்ல விஷயங்கள் இருந்தா கூட, பசங்க வந்து குழந்தைகள வந்து ஸ்கூலுக்கு அனுப்புறதுனால தான் மெயினா கெட்டு போறதுக்குரிய ரீசன் இருக்கு. கெட்டு போறதுன்னா, இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. கண்டிப்பா. மத்த பசங்களோட நம்ம பழகுறாங்க. வேரியஸ் பேக்ரவுண்ட்ஸ்ல இருந்து வராங்க. எல்லார் கூடயும் பழகணும், சோஷியலா இருக்கணும். ஆனா, அந்த குழந்தைங்களுக்கு அந்த வயசுல தெரியாது. எது நல்லது, கெட்டதுன்னு. ஸோ ஸோ ஏதாவது அவங்களுக்கு அட்ராக்டிவா தெரிஞ்சா அது பின்னாடி போயிடுவாங்க. ஸோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுன்றது இருக்கு. ஆம், அது ஸ்கூல்ல இருந்து வருவாங்க. திடீர்னு அந்த மாரி வார்த்தைகள் ஏதோ திடீர்னு ஒரு வார்த்தை சொன்னா கூட நம்ம, ஐயோ! என்னடா இந்த பெரிய ஸ்கூல்ல படிக்க வச்சோம். இப்படி ஒரு வார்த்தை சொல்றாங்க இந்த பையன், இல்ல இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ ரொம்ப வருத்தமா இருக்கும் நமக்கு. ஸோ இதெல்லாம் விட்டு நம்ம கூடயே குழந்தைகள் இருக்கும்போது, ஆ கண்ட்ரோல்ன்னு சொல்ல முடியாது. பட் வாய்ப்பு எக்ஸ்போஷருக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு. பட் ஆனா கண்டிப்பா அ நல்ல நல்ல அ ஸ் ஸ்கில்ஸ் அந்த மாரி விஷயங்கள் அ அதுல வந்து நம்ம வொகேஷனல் கோர்ஸஸ், ஸ்கில்ஸ் அந்த மாரி நெறைய கோர்ஸஸ்ல நம்மளால குழந்தைகள அனுப்ப அனுப்ப முடியும். ஆ ஸோ குழந்தையில இருந்தே நான் ஒரு எது அவங்களுக்கு வந்து புடிச்சிருக்கு, எது அவங்களுக்கு இயல்பா வருதுங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ அத ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா, அது ஓரியன்டடாவே நம்ம